பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தேவன் அவர் மகிமை உள்ளவராக நம் மத்தியில் அவர் விளங்குகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். ஆமேன். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இங்கே நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, மகிமையுள்ள கர்த்தர், மகிமையுள்ளதான தேவன். அவர் உங்களுக்கு மகா விசாலமான நதிகள், மகா விசாலமான ஆறுகள், அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை போல அவர் உங்களுக்கு காணப்படுவார். ஆம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே குறுகி போய் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். பட்டு போய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இதற்கு மேலாக இவைகளில் துளிர் விடுவதில்லை என்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட காணப்படலாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் வருகிறது, மகா விசாலமான நதிகளைப் போல, மகா விசாலமான ஆறுகளைப் போல தேவனாகிய கர்த்தர், எப்படிப்பட்ட தேவன்? மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஸ்தலம் போல் அவர் இருப்பார். அவர் உறுதியாய் உங்களுக்காக இருப்பார். ஏன்? இந்த நதி போகிற இடம், இந்த நதி பாய்கிற இடம், இந்த நதி காணப்படுகிற இடம் எங்கும் சகல ஜீவ ராசிகளும் பிழைக்கும். இந்த நதி உள்ள இடத்தில் அருகாமையில் இருக்கிறதான எல்லா மச்சங்களும் உயிரோடு இருக்கும். இந்த நதி போகிற இடத்தில் எல்லாம் எந்தெந்த இடங்களிலே பட்டு போய் இருக்கிறதோ செழிப்பு உண்டாகும். செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நதியை, இந்த ஆறுகளை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஸ்தலத்தை போல உறுதியாய் காணப்பட செய்து அவைகள் மூலமாய் ஒரு துளிர்வை காணவும், ஆசீர்வாதத்தை காணவும், நிறைவை காணவும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவஜனமே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பட்டு போனதை போல இருக்கிறதே. இந்த நதி பாய்ந்து வருகிற இடத்தில் உள்ள சகல 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 விருட்சங்களும் அது பிழைக்கும்படியாய், துளிர்விடும்படியாய், அங்கே மகிமை உண்டாகும்படியாக மகிமையுள்ள கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். மகிமையுள்ள கர்த்தர் உங்களுக்கு ஸ்தலம் போல் அவர் இருப்பார். அவரே உங்களை நடத்துவார். ஆம் தேவஜனமே, சோர்ந்து போகாதிருங்கள், துடனற்று போகாதிருங்கள், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எண்ணாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையானவைகளை செய்யும் நதி ஆண்டவரே, நீர் அந்த ஆற்றை, அந்த நதியை ஆண்டவரே அவைகளின் ஸ்தலம் போல் இருப்பீர் என்று சொல்லி பார்க்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஸ்தலம் போல் இருப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவஜனமே, தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் மகிமையுள்ள தேவனாக ஸ்தலம் போல் இருப்பார். அங்கே மகா நதிகள், மகா ஆறுகளை தேவன் உண்டாக்கி உங்களுக்காக நடத்துவார். God bless you. God bless you.